முருகன் பற்றிய வரலாறு மிகவும் ஆழமானதும் தமிழரின் பண்பாட்டோடு கலந்ததும் ஆகும். அவர் ஒரு தெய்வமாக மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு சக்தியாகவும் கருதப்படுகிறார். சங்ககால இலக்கியங்களிலேயே முருகன் குறித்து பல குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்போது வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததால் மலைப்பகுதியான குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக முருகனை வழிபட்டனர். அங்கே வாழ்ந்த வேட்டையாடிகள் வீரத்தையும் தைரியத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தியாகவும் முருகனை நினைத்தனர். புராண கதைகளின்படி சிவபெருமானின் தெய்வீக சக்தியிலிருந்து பிறந்தவர் முருகன். உலகில் அசுரர்களின் அட்டூழியம் அதிகரித்தபோது அதை அழிக்க ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அதற்காக சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகள் சரவணப் பொய்கை என்ற தெய்வீக நீர்நிலைக்குச் சென்றன. அங்கு அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றாக இணைத்து 6 முகங்களுடன் ஒரு தேவியாக உருவாக்கினார். இதனால் அவர் ஆறுமுகன், ஷண்முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகன் சிறுவயதிலேயே அசாதாரணமான அறிவும் வீரமும் கொண்டவராக விளங்கினார். அவர் ஒரு போர் வீரராக மட்டுமல்ல, அறிவின் வடிவமாகவும் கருதப்படுகிறார். அவருடைய வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது அறியாமையை அழிக்கும் ஞானத்தின் சின்னமாகும். வாழ்க்கையில் உள்ள தடைகளைக் கடக்க மனவலிமை வேண்டும் என்பதையும் அது நினைவூட்டுகிறது. சூரபத்மன் என்ற அசுரன் உலகை அடக்கிய போது அவனை அழிக்க முருகன் போரிட்டார். அந்த போர் பல நாட்கள் நீடித்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வென்றார். ஆனால் அவனை முற்றிலும் அழிக்காமல் அவனை தனது வாகனமான மயிலும் கொடியான சீவலுமாக மாற்றினார். இது எதிரியை கூட மாற்றி நல்லதாக்கும் கருணையை வெளிப்படுத்துகிறது. முருகனின் வாழ்க்கையில் காதலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தேவயானை மற்றும் வள்ளி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து கொண்டார். தேவயானை தெய்வீக உலகத்தை சேர்ந்தவர். வள்ளி ஒரு சாதாரண மனித குடும்பத்தில் பிறந்தவர். இதன் மூலம் முருகன் எல்லோரிடமும் சமமாக அன்பு காட்டுபவர் என்பதை உணர முடிகிறது. வள்ளியை மணந்த கதை மிகவும் இனிமையானது. அவர் பல்வேறு வடிவங்களில் வந்து வள்ளியின் மனதை வென்று திருமணம் செய்து கொண்டார். இது காதலின் பொறுமையும் உண்மையும் காட்டுகிறது. முருகனை வழிபடும் மரபு தமிழகத்தில் மிகவும் வலுவாக உள்ளது. குறிப்பாக 6 படை வீடுகள் மிகவும் புகழ் பெற்றவை. ஒவ்வொரு இடமும் முருகனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை நினைவு கூறுகிறது. பழனியில் அவர் துறவரத்தை எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கை உள்ளது. பழனி முருகன் மிகவும் எளிமையான வடிவில் காணப்படுகிறார். திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்றார் என்று கூறப்படுகிறது. சுவாமிமலையில் சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை முருகன் சொல்லிக் கொடுத்தார் என்று நம்பப்படுகிறது. இதனால் அவர் குருவாக கூட போற்றப்படுகிறார். முருகன் வழிபாட்டில் கவ்வடி எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது, வெற்றிவேல் என்று முழங்குவது போன்றவை பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. தைப்பூசம், ஸ்கந்த சஷ்டி போன்ற திருநாள்களில் முருகன் கோயில்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கும். அந்த நேரங்களில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள முருகனை நாடுகிறார்கள். முருகன் என்பது வெறும் புராணக் கதைகளில் இருக்கும் ஒரு பாத்திரம் அல்ல. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம், தவறுகளை சரிசெய்யும் அறிவு, எல்லோரிடமும் சமமாக நடக்கும் மனம், இவையெல்லாம் முருகன் காட்டும் வாழ்க்கை பாதையாகும். அதனால்தான் இன்று வரை தமிழர்களின் மனதில் அவர் உயிரோடு வாழ்கிறார். வெற்றிவேல், வீரவேல் என்ற முழக்கம் ஒரு பக்திச் சொல் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை வெல்லும் நம்பிக்கையின் குரல்.